ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்னா sin hx, tan hx, cos hx இதெல்லாம் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒன்று படிச்சிருப்போம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா sin s, cos s, tan x வர்றதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதே இது இங்க ஹெச் ஆட் ஆயிருக்கிறது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். sin hx, cos hx, tan hx அப்படின்னு இருக்கும். இந்த sin hx ஓட வேல்யூ e பவர் x மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. இது இந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா இதுல நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ பெருசா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ற அளவுக்கு பெருசா இருக்காது. பட் இதுல வந்து இதை தவிர இந்த ஃபார்முலாஸஸ் இம்பார்ட்டண்டா நிறைய இருக்கு. ஸோ sin hx பார்த்தா e பவர் x மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. cos hxனா e பவர் x பிளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. tan hxனா sin hx பை cos hx. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லயும் tan x வந்து sin x பை cos x னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்லயும் tan hxனா sin hx பை cos hx தான். sin hxக்கு மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும், அது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் cot, secant, cosecant. cotனா cos பை sin. ஸோ இதுவும் நம்ம அங்க பாக்குறதுதான், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல பாக்குறதுதான். சீக்கன் அப்படின்றது 1 பை காஸ், கொசிக்கன்றது 1 பை சைன் பார்ப்போம். இங்க ஹெச் ஆட் ஆயிருக்கும். ஜஸ்ட் தட்ஸ் ஆல். அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கல்ல, காஸ் ஹெச் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1ன்னு. இது நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு பார்ப்போம். அது சர்க்குலர் ஃபங்க்ஷன், சர்க்குலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்க அதை ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டின்னு சொல்றாங்க. ஸோ காஸ் ஹெச் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. கீழே இருக்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இதை நம்ம சர்க்குலர் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அண்ட் some other important identities are basic relations கொடுத்திருக்காங்க. 1 minus tan h squared x is secant h squared x, and cot h squared x minus 1 is cosecant h squared x. 1 minus tan h squared is secant h squared x, and cot h squared x minus 1 is cosecant h squared x. And அதோட sum and differences கொடுத்திருக்காங்க. sin h of x plus or minus y. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா sin hx cos hy plus or minus cos hx sin hy. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இது நெக்ஸ்ட் cos h of x plus or minus y. இதை எப்படி எழுதலாம்? cos hx cos hy plus or minus sin hx sin hy அப்படின்னு எழுதலாம். இங்க வந்து சைன்ல மட்டும் என்ன வரும்? நமக்கு ஆல்டர்னேட்டா வரும். காஸ்ல வந்து சேமா வரும், காஸ் காஸ் அண்ட் தென் சைன் சைன் வரும். ஆனா காஸ்ல சைன்ல மட்டும் நமக்கு ஆல்டர்னேட்டா வரும், சைன் காஸ் காஸ் சைன் அப்படின்னு வரும். ஓகே. அண்ட் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஸோ இது நம்ம தனியாவே படிப்போம் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்லாம். பட் இங்க ஜஸ்ட் சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சைன் ஹைச் இன்வர்ஸ் எக்ஸ் log of x plus root of x squared plus 1 நம்ம சொல்லலாம். cos h inverse log of x plus root of x squared minus 1 வரும். இங்க பிளஸ் வரும், சைன்ல காஸ்ல மைனஸ் வரும். and tan h inverse of x is 1 by 2 log of 1 plus x by 1 minus x வரும். இதுல இருக்கிற கண்டிஷனை நம்ம மறந்துடக்கூடாது. இதுல மாடுலஸ் x less than 1 இருக்கும், இங்க x is greater than or equal to 1 இருக்கும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்க இன் அப்படின்றதுன்னா இது லாக்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலா இது வந்து லாக் பேஸ்ல இ இருக்கும், அதுதான் நம்ம இன் நேச்சுரல் லாகிருதம் அப்படின்னு சொல்லுவோம். ஐஎன்னா நேச்சுரல் லாகிருதம், தட் இஸ் நத்திங் பட் லாக் தான், பட் பேஸ்ல இ இருக்கும். லாக் இ ஆஃப் இந்த டேம் அப்படின்னு கொடுக்கறத நமக்கு ஷார்ட்டா இன்னுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம லாக் சொல்லிக்கலாம். அண்ட் தென் டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ்னா சைன் ஹெச்எக்ஸ் டெரிவேட்டிவ், தட் இஸ் மீன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஹாஸ் ஹெச்எக்ஸ் கிடைக்குது. cos hx டிஃபரன்ஷியேட் பண்ணா sin hx கிடைக்கும். tan hx டிஃபரன்ஷியேட் பண்ணா secant h squared x, and cot hx பண்ணும்போது minus cosecant h squared x. secant hx டிஃபரன்ஷியேட் பண்ணா minus secant hx tan hx. So இதுவும் very very important. The derivative of the function sin hx is cos hx, cos hx is sin hx, tan hx is secant h squared x. இப்போ மைனஸ்ல வரக்கூடியது cot hxனா மைனஸ் cosecant h squared x, secant hxனா secant hx tan hx, பட் மைனஸ் முன்னாடி வரும், அதை மறந்துடக்கூடாது. இதுதான் டெரிவேட்டிவ். அண்ட் cosecant h வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்? cosecant hx மைனஸ் cosecant hx cot hx அப்படின்னு சொல்லிக்கலாம். secantனா secant tan வரும், cosecantனா
கொசிக்கன் காட் வரும். ஓகே. அண்ட் இன்டெகிரல்ஸ் அதே இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாதிரி இன்டெகிரல் பண்றோம். சைன் ஹெச்எஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஹெச்எஸ், காஸ் ஹெச்எஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா சாரி இன்டெகிரேட் பண்ணா சைன் ஹெச்எஸ், சீக்கன் ஹெச்எஸ் கைண்ட் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா tan x. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சம் சால்வ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.